Hello all. TNPSC previous year question today பார்க்க போகிறது 3 dice thrown at once. Find the probability of getting same numbers in all dice. 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவுகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லாஸ்ட் சம்மில் என்ன பார்த்துருக்கோம், 2 டைஸ்ன்னு போட்டுருக்கோம். 2 டைஸ் ரோல் ஆனிச்சுன்னா அதோட என் ஆஃப் எஸ் கீழே வந்து என்னென்ன வரும், 36 வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதே இப்போ 3 டைஸ்னு வந்துருச்சுன்னா என்ன வரும், 2 டைஸ்னால் 6 ஸ்கொயர்னு வரும் 2 டைஸ்னால். இப்போ நமக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 3 பகடைகளை ஒட்டும் 3 டைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 டைஸ்னு வரப்போ 6 கியூப்னு வரும். அப்போ 6 கியூப் என்னது, 2 1 6. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பகடையை உருட்டும் போது அதோட ப்ராபபிலிட்டி என்னென்னா சேம் நம்பர் எதுக்கு வரும்னு பாருங்களேன். என்னென்னலாம் சேம் நம்பர் வரும், 1 1 1ன்னு வரும். அடுத்து 2 2 2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 3 3 3 4 4 4 5 5 5 6 6 6 இப்படின்னு வருமா. இப்போ எத்தனை வருது, 1 2 3 4 5 6 பேர் வருது. அப்போ 6ன்னு வருது. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1 டைம் 36 டைம். அப்போ ஆன்சர் என்ன, 1/36. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இது மாதிரி நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ் நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.